அப்படி செஞ்சு சேர அம்மாமாரே செல்வானாயும் கட்டீங்களா தெரு அம்மாமாரே பாராயும் கண்டிகளா பயமா பயமா அருப்பாரு பயமா கத்த கத்தையா வச்சிருப்பாயமா அதான் சொல்லினே வராங்க செட்டி சேர்ல கேட்டாங்க நான் பாக விட்டாங்க ஆபாபத்தில் கேட்டாங்க நான் பாக விட்டாங்க இப்படி ஒரு தெருவா தேடிங்க ஐதுங்க யார் வர்றது 60 வயதாக கண்ணபுரானாகிற பாட்டியும் 16 வயது இளம்பெண்ணாகிற அர்ஜுனும் 2 பேர் தேடினே வராங்க நான் பாகல நீ பாகல அதோ போனா இப்படி சொல்லினே வராங்க நேரம் போத்ராஜா அரண்மனைக்கு வந்தாங்க போத்ராஜா முதல் சுவத்துக்கு பின்னாடி அரண்மனையோட பக்கமா அழுகுணம் கேட்கிறது உடனே போத்ராஜா கேட்டாரு இந்த வரைக்கும் என் நாட்டிலே அழுகுணம் கேட்டதே கிடையாது முன்னாடி அந்த அரண்மனைக்கே ஆகாது யார் என்ன குறை கேளுங்கன்னாரு ஏன்னா போனாங்க கேட்டாங்க வந்துருங்க ஐயா விலகத்தலை இந்த மாதிரி வந்தாங்க பேர் நாங்க விலகத்தலை என் புள்ள பேருந்தாங்க அவங்க தான் தூக்கி செல்லில் போடுகிறாங்க ராஜா ஏதோ வந்தாலும் அவர்கிட்ட பேசிக்கின்றார் உடனே போர் பண்ண அந்த பக்கத்தில் நின்றுகிறார் அப்படி திரும்ப இருக்கும் தருணத்தில் உடனே இந்த பாட்டி என்ன பண்ணாங்க நம்ம ஏற்கனவே பெண் முகத்தை பார்க்காதே வந்துகிறார் நம்மால் பெண் என்றால் பேயும் மனங்களையுமா அப்படி பெண்முகத்தை பார்க்காத போத்ராஜாவிடத்திலே இளம்பெண்ணை இப்படி மறைக்கட்டும் அப்படி மறைக்கும் முடியாகிறாரு இந்த பாட்டியம்மா உடனே என்ன வேண்டும் யார் என்ன கேட்கிறாங்க எங்கள் நாடு ஒரு முதலாகுடி சாப்பிட்டு 3 நாள் ஆச்சையா எவ்வளவு பசிக்குதுன்னாங்க போத்ராஜா அப்படி திரும்பினாரு அந்த அழகான 16 வயது இளம் பெண் கல்ல மாட்டினாங்க என்ன வந்துச்சு இவருக்கு யாதன வியாதி வந்துச்சு அந்த 16 வயது இளம் பெண்ணை பார்த்த உடனே நம்ம போத்ராஜா திருமணம் தக்க வருவான் திருமண ஆசை வந்து விட்டது பாட்டி அந்த பெண்ணை கொடுத்தால் புள்ளி நான் வெளியே விடுறேன் இல்லைன்னா கொடுக்க முடியாது சாமி பெண் தானே அதான் சாமி பையனு கண்ணல காட்டுகின்ற மந்திரிகளா கூட்டு வராங்க பெண்களை அழைக்கப்பட்டது பேமசேர்ந்த கொண்டாந்து எதில் நிறுத்தினாங்க அப்படி நித்திய உடனே மகனே ராஜா எப்படாகிற சாப்பிட்டே இல்லைன்னாங்க கேள்வி பாட்டி இந்த பொண்ணை விட்டு முள்ளி கூட்டு போட்டாரு ஐயா நாங்க 3 பேர் சாப்பிட்டே 3 நாள் ஆச்சு நாங்க பூஜை பண்ண ஐயா யார் அந்த கேள்வி சரி பூஜை பண்ண அன்பனை பூஜை பண்ணுங்கன்றாரு இல்லையா ஓடுகின்ற ஜலத்திலே நின்றுதான் பூஜை பண்ணிட்டு வழக்கன்றாங்க சரி நம்ம அன்பனுக்கு பின்னாடி யாரு போகுது ஆத்திர போய் பூஜை பண்ணுங்கன்றாரு யார் நம்மள போத்ராஜா இல்ல என் பூஜை பண்ண எனக்கு 5 ஆயுதங்கள் வேணுங்கிறாங்க 5 ஆயுதங்கள் என்ன பொண்ணுன்னே தெரியல போத்ராஜாக்கு இவரை பூஜை பண்றது சிவன் தான் அவங்க என்ன பூஜை பண்ணா தெரியாது இல்லையா அதனால இவங்க பண்ற பூஜை வேற நம்ம பூஜை அந்த மாதிரி ஒரு மாற்றம் தெரியல அதனால வேற எந்த பொண்ணு தெரியலன்றாரு ஐயா கொந்தம் குடிசையிலை மண்டார வெட்டி வீர சாப்பிட்டு வீர மந்தை இருக்குதுயா நீங்க ஒரு மகாராஜா அரண்மனை பொருளே இல்லை அப்படின்னு அரண்மனைக்கு போய் நேரம் பார்த்தீங்கன்னா ஐயா 5 ஆயுதங்கன்னாங்க 5 ஆயுதங்களை சொல்லிவிட்டு பகவானாகி கிழமை வெளியே வந்தாங்க அப்படி வெளியே வரக்கூடிய தருணத்தில் நமது போத்ராஜாவுக்கு காதல் ஆசைப்பட்டுச்சு அப்படின்னா அந்த பொண்ணை தான் கட்டணும் வசந்த் மாதிரி அப்படின்னா அந்த பொண்ணை தான் கட்டணும் இல்லைன்னா நம்ம கல்யாணமே வேணாம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணிட்டாரு போத்ராஜா உடனே பாட்டு நீ என்ன கேட்டாலும் தரேன் நீ என்ன கேட்டாலும் தரேன் அந்த பொண்ணு எனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும் ஏன் அந்த 5 ஆயுதங்கள் கொடுங்க ஆத்திரையை நின்று நாங்கள் போய் செய்து விட்டு இந்த பொண்ணுக்கு என் பொண்ணுக்கு உங்களுக்கு திருமணம் பண்ணி வைக்கிறோம் என்று பாட்டி சொல்ல காதல் ஆசை இருக்கும் இந்த போத்ராஜா சரி எடுக்கின்றேன் என்று 5 ஆயுதங்களையும் போய் எடுத்து போய் கை வைக்க கிட்ட போறாரு அப்படி கிட்ட செல்லும் தருணத்தில் கோபிகா அப்படி 5 ஆயுதங்களும் கிட்ட செல்லும் தருணத்தில் அசரணியாக பேசுகிறது இப்பதான் செல்போன் கனிமால் இருந்து நான் வேலூர் வந்துதான் இப்பதான் செல்போனு ஏதோ ஒரு ஆபத்துனா அசரடி சொல்லுமா அதான் அசரடி கொரோனா மட்டும் குருவில்லாத அசரடி அப்படி அசரடி வாக்குரைத்தலாம் ஐயா போர் பண்ண தொடங்கி வந்திருந்தவரோ வாழாவி 5 ஆயுதங்களையும் கொடுக்காது அப்படி கொடுத்தால் நமது நாட்டிற்கு அடிமை
ஏற்படும். கொடுக்காது கொடுக்காது கொடுக்காது. மன்னார வெட்டி வீர நாட்டி கொடுத்தால் பஞ்ச ஆயுதங்களை கொடுத்தால் நம் நாட்டுக்கு வழி ஏற்படும். மன்னா கொடுக்க வேண்டாம் என்று அசரி தெரிவிக்க அந்த வார்த்தை சிறிதளவு எடுத்துள்ள போது ராஜா இது யார் விட்டது? காதல் கண்ணு மறைக்குது. உடனே என்ன செய்தார்? ஸ்ரீ அற்பப்பதரை உன்னுடைய வார்த்தை ஏற்று இந்த வரையிலே பெண் என்றால் என்னவென்று தெரியவில்லை, திருமண ஆசை என்றால் என்னவென்று தெரியவில்லை, இனிமேல் முகத்திலே முடிக்காது போ என்று ராஜா கண்டபடி திட்டுவிட்டு அந்த ஆயுதங்களையும் எடுத்து வந்திருக்கும் பாட்டு கலத்திலே பொருளை கொடுத்தார். கொஞ்சம் சாந்தமா இல்லையா? இல்லையா இன்னொரு 10 நிமிஷம் இல்லையா? பேர் சொல்லி வந்தீங்கன்னா போலாம் ஐயா. ஒரு 10 நிமிஷம் ஆச்சு. கட்டிலாமலை இருந்தருள்கின்றனை வையோனார் உலகில் மனையும் மனை பயம் செய்த மாணவை பையம் உண்ட செவ்வாயனை நாராயணனை கோவிந்தா 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 அஞ்சலி கோவிந்தா. அப்படி வந்த ஆயுதங்களையும் வந்திருக்கும் பாட்டு கிரத்திலே கொடுத்தார் போத்ராஜா. போட்டு நீங்க போய் போட்டு பண்ணுங்க. அந்த பொண்ணு கேட்கறது நாங்க குடும்பத்தோட தான் போட்டு பண்ணுறோம். ஒருவரை விட்டு ஒருவர் போட்டு பண்ணுறோம். நீங்க சாப்பிட்டே 3 நாள் ஆகுது. எப்ப பண்ணாலும் போய் ஒன்னாதான் ஒன்னா சாப்பிடுவோம். என் குடும்பம் வழக்குன்றாங்க. இது உண்மைதான் என்று அறியாத போத்ராஜா 5 ஆயுதங்களை கொடுத்து விட்டு பாட்டு சீக்கிரமா வருவோம் பாத்தீங்கன்னா மொழி பண்ணுறார். ஐயா ஒரு கால் நாங்கள் வராவிட்டால் யார் அந்த பாட்டு சொல்றாங்க பொருளை வாங்கினு ஒரு கால் வர நம்மால் போட்டு கோவம் வந்துச்சு. ஒரு கால் வராவிட்டால் முடியவே முடியாது. ஐயா ஒரு கால் வர தவறினார் நேரம் கடந்து சென்றார். இந்த அரண்மனை மொத்தம் இடிச்சு மண்மேடாக்கிட்டு பருத்தி ஆமனுக்கு வச்சுட்டு பருத்தி ஆமனுக்கு நேரம் எங்க வரலாம்? இங்க லாரூர் நூதனாபுரி எங்க வீட்டு நம்பர் 11 நம்பர் 11 குழு போட்டா என்ன வரும்? நாம தான் வரும். வேற எங்க போறாரு? அப்படி இழுத்து மண்மேடு ஆக்கிவிட்டு நேரம் நீங்க நூதனாபுரி வா என்று இரவையாக பகவான் சொன்னார். அப்படி சொல்லிய வண்ணமே இவங்க பார்த்தாங்க 5 ஆயுதங்களையும் கையில வாங்கி அரண்மனை கோட்டை விட்டு வெளியே வந்தாங்களே அவங்க உருவம் மாறியாச்சு. என்ன மாறியாச்சு? 16 வயது இளம் பெண்ணாகிறவள் அர்ஜுனாக மாறினார். கோபால கண்ணனாக மாறினார். இந்த மாத்த போத்ராஜா என்ன ஆச்சு? எங்க வாருங்க நீங்க? எங்க ஓடினாலும் உடம்பு போவதில்லை. உடனே கத்தியத்தார் கடற்கரை மண்மேல் ஆகினாரு. எங்கள் நாட்டுக்கு வந்து நாட்டை அழிச்சு தீர்வேன். எங்க போய் ஓடினாலும் உடம்பு போவதில்லை. அப்படி இந்த ஆவேச கோலத்தோடு கத்தி ஏற்றியபடியே மூவரும் முன்னே ஓடவும் பின்னே ஓடவும் பின்னே ஓட இப்படியே ஓடிக்கிறாங்க. அப்படி ஓடிக்கொண்டிருக்கும் தளத்தில் கொஞ்சம் ஒடுக்கலை என்று சொல்லக்கூடிய ஒடுக்கிற தவிர்க்கிற தங்களை ஓரத்திலே அலம்பகா சூரன் என்னும் அசுரேந்திரன் தமம் செய்கின்றார். யாரு? அலம்பகாசூரன். என்ன தவம் பண்ணீங்கன்னா அலம்பகாசுரன் தவம் செய்யும் தருணத்தில் போத்ராஜா அகோர பார்வை ஆவேசமா கோபத்துலங்கிறாரு. கட்டி ஏற்றி நேரம் போயிட்டாரு. யார் நாம போறவன்னாரு. தவம் மட்டும் நீ பண்ண வேண்டியதாரு. நான் இதெல்லாம் கேட்டேன். என் பிரச்சனை நான் ஒண்ணு காட்டினேன் அப்படின்றாரு இவரு. உடனே யாரும் என்ன பண்ண யாரு ஐயா யாரும் நம்ம அலம்பகாசுரன் சகாத வார்த்தைகள் போத்ராஜாவிடத்திலே பேச போத்ராஜா கோபம் அதிகமான காரணத்தினார் ஐயர் வாங்கினார்.
தூக்கி விட்டார் ஒரு விடு. கைத்து நேரா விட்டார் தலை வெட்டி. கோத்ராஜா களத்திலே இருக்கக்கூடிய தகப்பன் சொல்லுவாங்க. சிவனந்தராஜ சிவலிங்கம், அருளிங்கம், குருலிங்கம், போத்துலிங்கம். சிவனால் உற்பத்தியான வம்சம்.